I welcome Mailsamy Annadurai sir. நேர்மையான எண்ணத்தினாலும் தெளிவான காரியங்களை செய்வதனாலும் சரியான பேச்சினாலும் கடவுளை எங்களது உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதன் மூலம் உங்களை புரிந்து கொள்ள இந்த அருமையான மாலையில் எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆம், கடவுளை புரிந்து கொள்வதும் நம்மையும் புரிந்து கொள்ள சரியான பேச்சு, தெளிவான காரியங்கள், சரியான சிந்தனைகள், நமக்கு ஒரு செயல்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். அந்த வகையில் நீங்களும் நினைப்பீர்கள் என்ற ஒரு ஆவலில் எனக்கு தெரிந்த வகையில் முகநூலில் கணினி மூலமும் உள்ளங்களை தொட முடியும், கணினி மூலமும் உள்ளங்களின் பால் நாம் பேச முடியும் என்ற நம்பிக்கையின் இன்றைய மாலையில் உங்களுடன் எனது சிறிய எண்ணங்களை கலந்து கொள்ள விரும்புகிறேன். அக்டோபர் 22, 2008 பிறகு இதற்கு பக்கத்தில் இருந்த கோதவாடை கிராமத்தில் பிறந்து பெங்களூரில் வேலையை ஆரம்பித்த என்னுடைய முகவரி தமிழகம் அறிந்தது, இந்தியா அறிந்தது. ஏன் மெதுவாக எங்கள் சந்திரயான் நிலவில் சென்று நவம்பர் 14 இந்திய குழந்தைகள் தினத்தில் நிலவில் கொடிபதித்த அன்று ஓரளவிற்கு உலகமும் எங்களை எட்டி பார்த்தது. முகவரி அறியாத இருந்த அண்ணாதுரையின் முகவரி அறியப்பட்டது. அதற்கு பிறகு எனக்கு அது மாதிரியான வாய்ப்புகள் கிடைப்பதற்கு முதல் அடிகோலிட்ட எனது கோதவாடி கிராமத்தின் பள்ளிக்கு சென்று என்னை நன்றியை செலுத்த வந்தேன். நன்றியை செலுத்தினேன். அதற்காக என்னால் முடிந்த அந்த பள்ளிக்கு ஒரு சிறிய கணினியை கொடுத்தேன். அப்பொழுதுதான் புரிந்தது, இந்த நான் அப்படி கொடுப்பதனால் மட்டும் என்னுடைய நன்றி என்ற மூன்றெழுத்தினுடைய ஆழத்தை என்னால் அளந்துவிட முடியவில்லை. அதற்கு மேலும் செய்ய வேண்டிய என்ற ஒரு கடப்பாடு என்னுள் தோன்றியது. காரணம், அந்த கிராமத்தில் நான் பார்த்தது, அந்த பள்ளியில் நான் பார்த்தது, குழந்தைகளிடம் பார்த்தது, இளைஞர்களிடம் பார்த்தது. நிலவிற்கு நாம் சென்றிருக்கலாம், இதுவரை அவர்கள் செல்லாத இடத்திற்கு சென்ற நிலவில் நீரும் கண்டுபிடித்திருக்கலாம். அது ஒரு சிறு அடையாளமே. நம்மால் முடியும் என்றதை நாம் காண்பித்திருந்தாலும் நம்மாலும் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டிய காரியங்கள் மிக அதிகமாக உள்ளது என்பதை என்னால் உணர முடிந்தது. அதற்காக என்னென்ன செய்யலாம் என்பதை என்னால் முடிந்த அளவு எனது வேலைகளை விடாமல் என்னுடைய வேலைகள் திங்கள் முதல் வெள்ளி வரை நான் செய்யக்கூடிய வேலைகள் தொடர்ந்து கொண்டிருந்தது. சந்திரயான் 1 பிறகு சந்திரயான் 2, முடிந்தால் சந்திரயான் 3 என்ற அடுத்தடுத்த கட்டங்களில் காண எங்களுடைய ஆராய்ச்சி பணிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதை நிறுத்தாமல் அதற்கும் மேலாக என்னால் அதை செய்ய முடியாது என்ற வகையில்தான் சனி ஞாயிறுகளில் முடிந்த அளவிற்கு இளைஞர்களை சந்திக்கிறேன். இளைஞர்களுடன் அவர்கள் பெற்றோர்களையும் சந்திக்கிறேன், அளவலாவுகிறேன். அதன் மூலமாக உங்களாலும் முடியும், என்னால் முடிந்திருக்கிறது என்றால், உங்கள் வழியிலேயே தோன்றிய என்னால் முடிந்திருக்கிறது என்றால், உங்கள் மாதிரியே அந்த கிராமத்தில் தோன்றி அதே அரசாங்க பள்ளியில் படித்து அது மாதிரியான அரசாங்க கல்லூரிகள் படித்து இந்த இந்தியாவிலேயே இந்த இந்தியனால் சாதிக்க முடிந்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக உங்களால் முடியும் என்ற அந்த கோரியை சொல்ல முடியும் என்பதற்காக என்னை மட்டுமே நிலைநிறுத்தி, நான் அதிகம் படித்ததை சொல்வதில்லை, எனது அனுபவங்களை நான் வந்த வழியை மட்டுமே காண்பித்து என்னால் முடிந்ததென்றால் கண்டிப்பாக உங்களாலும் முடியும், இங்கேயே முடியும், இந்த இந்தியாவிலேயே முடியும் என்று சொல்கிறேன். காரணம் 2 வகைகளில். அது இன்றைய இந்தியாவிற்கு, இன்றைய இளைஞனுக்கு நாளைய இந்த இந்தியாவையும் முடிந்தால் உலகையும் வழிநடத்த சொல்லக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒன்று. 2 காரணங்களுக்காக. ஒன்று, மிக பரவலான சுயநலம். ஆம், நான் கோதவாடு கிராமத்தில் பிறந்திருக்கலாம்,
கோவை மண்ணில் படித்திருக்கலாம், இந்தியாவிலேயே எனக்கான தொழில் கிடைத்திருக்கலாம், சந்திர மண்டலத்திலே சந்திரயானை செலுத்துவதற்கான வாய்ப்பு இந்த இந்தியா இன்று கொடுத்திருக்கலாம். நாளை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மிக அமைதியாக அற்புதமாக போய் கொண்டிருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. இதே மாதிரி என்னுடைய மகனுடைய வாழ்க்கை இங்கு இருக்குமா? இந்த இந்தியாவில் என்னுடைய மகனுடைய வாழ்க்கை இதே மாதிரி நடத்துவதற்காக நான் இங்கு விட்டு போகும் பொழுது எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேரனுக்கும் மகனுக்கும் சொத்து சேர்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம், நகை சேர்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அதை விடுத்து படிக்க வேண்டும் என்று நாம் படிப்பு கொடுக்கிறோம். இருந்தாலும் இந்த இந்தியா, இந்த பூமி என்னுடைய மகன் அமைதியாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குமா எனக்கு தெரியவில்லை. அதற்காக என்னுடைய மகன் சரியாக வாழ வேண்டும் என்றால், என்னுடைய மகன் என்று சொல்வது ஒரு அடையாளம். என்னுடைய மகன் என்று சொல்வது என்னை போன்று இருக்கக்கூடிய அனைத்து மற்றவர்களும் அவர்களுடைய மகனும் மகளும் சரியாக இந்த நிலத்தில் வாழ முடியுமா என்று சிந்திக்க வேண்டி கொண்டுள்ளது. நாம் படிப்பு கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், சொத்து கொடுக்கலாம், அது மட்டும் போதுமா? இந்த இந்தியா அமைதியாக இருந்தால் மட்டுமே நம்மால் வாழ முடியும். இந்த உலகம் அமைதியாக இருந்தால் மட்டுமே நாம் வாழ முடியும். அதற்கான வழிமுறைகளை நாம் எப்படி செய்ய முடியும் என்று பார்க்கும் பொழுது, இந்தியா 2020 வல்லரசு என்கிறோம், வல்லரசுக்கு மேலாக ஒரு நல்லரசு என்று சொல்கிறோம். அதற்கு மேலாக பார்க்கும் பொழுது 40 கோடி இளைஞர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய பணியில் அவர் செய்யும் பொழுது அவர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். 40 கோடி இளைஞர்களும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே எனது மகன் இங்கு அமைதியாக வாழ முடியும். 40 கோடி இளைஞர்களில் 20 கோடியோ 15 கோடியோ ஏன் 10 கோடியோ அவர்களால் என்னுடைய மகனுக்கு கிடைத்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று தெரியும் பொழுது கண்டிப்பாக அவனால் அமைதியாக வாழ முடியாது. ஏன்னா என்னுடைய வீடு 3 மாடி இருக்கலாம், எனக்கு கார் நல்ல பெரிய காராக இருக்கலாம், எனக்கு பக்கத்து வீட்டில் இருப்பவருடைய சுற்றக்கூடிய சூழ்நிலைகள் சரியாக இல்லாத பொழுது நினைத்து பாருங்கள், கண்டிப்பாக நம்மால் அமைதியாக வாழ முடியாது. ஒரு நாள் கூட அமைதியாக வாழ்வதற்கான ஒவ்வொரு நாளும் வெளியே வந்து திரும்பி போகிறோம், சரியாக இருப்போமா? இருக்க முடியும். நிம்மதியாக வாழ முடியுமா? தெரியாது. அந்த நிலையில் இல்லாமல் செய்ய வேண்டுமென்றால் எல்லோரும் சரிசமமாக மேலே போக வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். முடியுமா என்ற யோசனையில் வரும்பொழுதுதான், என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனை வரும்பொழுதுதான் சந்திரயானுக்கு பிறகு எனக்கும் சில காலம் கிடைத்தது. ஏன்னா சந்திரயானில் நுழைக்கக்கூடிய அந்த 5 வருடங்கள் கிட்டத்தட்ட 18 மணி நேரங்கள் உழைத்தோம். நான் மட்டுமல்ல, என் குழுவினரும் உழைத்தோம். சந்திரயானை முடித்து சந்திரயான் 2க்காக வரும் பொழுது ஆரம்ப கட்டங்களில் அவ்வளவு நேரங்கள் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. என்னன்னா, பிளானிங் ஆஸ்பெக்ட் will not take so much of time. only metal cutting starts, you will spend more time. அப்படி இருக்கும் பொழுது மெதுவாக நான் எட்டி பார்த்தது முகநூல், அதான் ஃபேஸ்புக்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்படி எட்டி பார்க்கும் பொழுது சாளரம் வழியாக நான் பார்க்கும் பொழுது கொஞ்சம் செய்ய முடியுமா என்று ஒரு நப்பாசை வந்தது. அப்படி பார்க்கும் பொழுது உலகில் பல இடங்களில் முகநூல் வழியாக கூட சில புரட்சிகள் நடந்திருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். புரட்சி நடத்துவதற்கு நான் விரும்பவில்லை, புரட்சி நடத்த வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. அதற்கு மேலாக நாம் ஒரு அமைதியான ஒரு பூங்காவான இந்த இந்தியாவில் இளைஞர்களை வைத்து, அவர்களுடைய நல்லோட்டங்களை வைத்து, அவர்களுடைய எழுச்சிகளை வைத்து நம்மால் செய்ய முடியுமா? ஏன்னா இங்கிருந்து சந்திரனுக்கு போகும் பொழுது கரிப்பான திசையை நோக்கி போகணும். இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் ஒரே திசையில் ஒரே நேரத்தில் செலுத்தும் பொழுது, சரியான நேரத்திலும் சரியான திசையிலும் சரியான வேகத்திலும் செலுத்தும் பொழுதுதான் பூமியை கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் பெர் செகண்ட் ஒரு வினாடிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் நிலவு சுற்றிட்டு இருக்குது. 4 லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்குது. அந்த நிலவை நாம் சரியாக போகணும்னா சரியான நேரத்தில் சரியான விசையில் சரியான திசையில் நாம் பொழுத்தினால் ஒழிய நிலவை சந்திரனை அடைந்திருக்க முடியாது.